ரீசனிங் சம். சதுரப்பலகையில் மொத்தம் எத்தனை செவ்வகம் உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ரோ அண்ட் காலம் 8 × 8 இருக்குது. இதுக்கு செவ்வகம்னா ஒரு ஃபார்முலா n × n+1 /2 த ஹோல் ஸ்கொயர். இதுதான் செவ்வகம் ஃபார்முலா. இப்போ நமக்கு என்னன்னு தெரியும். n வந்து 8. அப்போ 8 இந்த எண்ணுக்கு பதில் 8 போட்டால் 8+1 /2 த ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் வந்து எல்லாத்துக்கும் வரும். அப்போ 8 ஸ்கொயர் 8+1 9 ஸ்கொயர் /2 வரும். 8 × 8 64 9 81 /2க்கும் ஸ்கொயர் வரும். 2 ஸ்கொயர் 4 1 4s are 4 மீதி 2 24 6 5 4s are 20 6 4s are 24. அப்போ 60யும் 81யும் மல்டிப்ளை பண்ணி போடணும். பண்ணி போட்டால் 81 60 166 48 8 6 are 48 இது 81 வரும். 6 9 12. அப்போ இதுக்கு ஆன்சர் 1296. அதாவது சதுரப்பலகையில் உள்ள மொத்த செவ்வகங்கள் எத்தனை கேட்டால் அதுக்கு ஆன்சர் 1296. இதே சதுரம் எத்தனை கேட்டால் அதுக்கு வேறு ஃபார்முலா. சதுரம் வந்து ஃபார்முலா என்னென்னா n × n+1 2n+1 /6. n க்கு 8 போட்டால் 8 8+1 2 × 8+1 /6. 8 + 1 9 2 16 + 1 /6ன்னு வரும். அப்போ 8 × 9 × 17 /6. 2 3 6 3 9 1 2 2 4 2 8. அப்போ இதில் என்ன ஆன்சர் வரும்? 12 4 3 12 17 மல்டிப்ளை பண்ணோம். 7 2 14 மீதி 1 1 7 84 12 4 0 மீதி 1 204 ஆன்சர். அது சதுரத்துக்கு என்ன வரும்னா 204. செவ்வகத்துக்கு இதை நீங்கள் மெமரி பண்ணி வச்சாலும் ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாமில் போட்டு பார்க்க வேண்டாம். அப்படி போட்டு எழுதியது தான் ரீசன்ஸ். சதுரத்துக்கு 204, செவ்வகத்துக்கு 1296.